நம்ம வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி. என்னப்பா இவன் அழுதே சாதிச்சிருவான் போல அப்படின்ட்டு, அழுதே வின் பண்ணிட்டான்ப்பா அப்படின்ட்டுலாம் யார் சொல்றாங்க அப்படி? ரொம்ப யோசிப்பீங்களோ? சரி, எனக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவு. என்னடா நம்ம தோத்துட்டே இருக்கோம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். எனக்குள்ள ஒரு பயம் எப்பவுமே. நான் ஸ்ரீனிசர்கிட்ட சொன்னேன், நல்ல ஒரு கமெண்ட் சொன்னார். ஒருத்தர் வந்து ஜெயிக்கக்குள்ள ஒவ்வொருத்தர் விதமாக ஒவ்வொரு உணர்வை வெளிப்படுத்துவாங்க. எனக்கு அந்த மூமெண்ட்டில் வந்து தொடர்ச்சியாக தோல்வியை பார்த்தனா கிடைச்ச வெற்றி வந்து எனக்கு அழுகையாக வந்துட்டு, உண்ட வேயில் நீ போ, உண்மையில நீ நம்பிக்கை வை, ஒவ்வொரு ரவுண்டு நல்லா பாடி தான் நீ செலக்ட் ஆகிருக்க, அழுது நீங்கள் செலக்ட் ஆகலை, ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீனிசர். தேவயானி மேம் இந்த ரெக்கார்டிங் வந்தாலுமே ஜாலியாக பேசித்தான் போவோம். அழுததை வச்சு நிறைய இதாக பேசினாங்க. அப்போ கூட மேம் சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் நீ யோசிக்காத, உன் வெயில நீ போடா, நல்லா பாடு, நல்லா பாடுற நீ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆருயிரே ஆருயிரே அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன். Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட எல்லாராலும் செலிப்ரேட் பண்ற சபீஸ் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான், எவ்ரிபடி செலிப்ரேட்டிங் யூ. இட் இஸ் லைக் நம்ம வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி. அண்ட் யோர் விக்ட்ரி இஸ் லைக் ஆர் விக்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து வின்னர் அப்படின்னு இல்லைனாலுமே வந்து ரன்னர் அப் அப்படின்னாலும் பீப்புள் ஆர் ஹாப்பி. ஆனால் நீங்கள் வின்னராக இருக்கணுமேன்ட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்கல்ல, ஸோ கண்டிப்பாக அதை பற்றி சொல்லி ஆகணும். இல்லை, போட்டின்னு வரக்குள்ள ஆரோக்கியமாக எடுத்துக்கூட முடிவுகளை. இப்போ அந்த விதத்தில் எனக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சன்றது வந்து மற்றவங்க எப்படி தெரியும், எனக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது அந்த ஏற்றுக்கொள்கிற மனநிலை வரணும் எல்லாருக்குமே, அந்த இது எனக்கு இருக்குது. அது நல்லா பாடினாங்க சுசந்திகா, ஸோ அதுக்கு வெல் டிசர்வ்ட் ஆன ஆள் அவங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு போனது. எனக்கு சந்தோஷம். எனக்கு இல்லை, எல்லாருமே நல்லா பாடினாங்க. அதில் ஒரு ஆரோக்கியமான போட்டி. சரிகமப்பா வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ண ஒரு இடம், அதுக்கப்புறமா திருப்பி அதே காலத்தில் வந்து அந்த ஒரு விடாமுயற்சி ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும்ல. கண்டிப்பாக உங்களோட அஃப்கோர்ஸ் உங்களோட விடாமுயற்சி சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ சரிகமப்பா அப்போ வந்ததுக்கப்புறமா இப்போ வர்றதுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறமா ஒரு லாங் ட்ராவல் அண்ட் அதுக்கு ஒரு செகண்ட் பிளேஸ் வருதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிட்டு நான் அந்த இடத்துல நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு உங்களோட அந்த விடாமுயற்சி பற்றி கண்டிப்பாக பேசணும். மக்கள் சப்போர்ட்ன்றது வந்து அவ்வளோ கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு மனசாக தொட்டிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த விதத்தில் வந்து எனக்கு அது கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. விடாமுயற்சின்றதை விட அது மேலே ஆசைப்பட்டது. நான் கடுமையாக ஆசைப்பட்டது நடக்கணும். நம்ம லைஃப்பில் ஒரு 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 பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்ட ஒரு தருணம். இப்போ இதில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது எனக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க, சபேஷன் ஸ்டார்டிங்கில் வந்து அழுதான், அதுக்கப்புறம் வந்து இப்படி பாடி வந்து இப்போ ஜெயிச்சிட்டான். அவனோட விடாமுயற்சி வந்து எல்லாருக்குமே ஒரு அது விஜய் பிரகாஷ் சார் சொல்லுவார், சபேஷன் இன்றைக்கு ஒரு மோட்டிவேஷன் எல்லாருக்குமே அப்படின்னு. சார் என்ன சார் நான் அப்படி இல்லைடா, நீ ஏற்கனவே ஒரு ஆடிஷன் வந்து நீ செலக்ட் ஆகாமல் திருப்பி போய் அடுத்த வருஷம் அதை ட்ரை பண்ணி இந்த இவ்வளோ தூரம் வந்தது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் கேட்டுட்டு, ஓ சார் தேங்க்யூ சார். ஏன்னா எனக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவு எப்போவுமே. நம்ம ஒரு இடத்துல தோத்துட்டே இருந்தோம்டா, என்னடா நம்ம தோத்துட்டே இருக்கோம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க, உன்னால் ஏழுண்டா அப்படின்னு சொல்லி. எனக்குள்ள ஒரு என்ன சொல்ற ஒரு பயம் எப்போவுமே, நம்மளால் முடியுமான்றது ஒன்று இருக்கும். ரொம்ப யோசிப்பீங்களோ? நிறைய. அதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து அம்மா அப்பா, என் ஃபேமிலி. அவங்க சப்போர்ட் இல்லாட்டி இவ்வளோ தூரம் வரையிலாது. மற்றது கடவுள், அவங்க தான். கடவுள் இல்லாட்டி இங்கே இல்லை. கண்டிப்பாக. இப்போ இந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவ்வளோதான், வெற்றி பெற்றாச்சு. ஆனால் அந்த கடந்து வந்த பாதையில் வந்து எல்லாமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு சரிகமப்பா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு மாதிரி உங்கள் மேலே ஒரு நெகட்டிவிட்டி வந்து திணிச்சு விட்டாங்கல்ல நிறைய விஷயம். என்னப்பா இவன் அழுதே சாதிச்சிருவான் போல அப்படின்ட்டு, அழுதே வின் பண்ணிட்டான்ப்பா அப்படின்ட்டுலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ன்ட்டு.
ஆனா இந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் வரும்ல, இவன் அழுதே ஜெயிச்சுட்டான்பா அப்படின்லாம் சொல்லும்போது அது இல்ல எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அதுக்கு நல்ல ஒரு கமெண்ட் சொன்னாரு ஸ்ரீனி சார். நான் ஸ்ரீனி சார்ட்ட சொன்னேனா, சார் இப்படி நல்லா பாடுறடா ஒரு 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 எபிசோட்ல தான். நல்லா பாடுற சபீஷன் ஏன் நான் ஒரு பயம் உனக்குள்ளே அப்படின்னு கேட்டார். சார் இல்லை சார், நான் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஜெயிக்கக்குள்ள ஒவ்வொருத்தர் விதமாக ஒவ்வொரு உணர்வை வெளிப்படுத்துவாங்க. எனக்கு அந்த மூமெண்ட்டில் வந்து தொடர்ச்சியாக தோல்வியை பார்த்தேன்னா, அடுத்து எனக்கு அந்த கிடைச்ச வெற்றி வந்து எனக்கு அழுகையாக வந்துட்டு. அப்போ சார் இப்படி நான் சின்னதாக அழுதா கூட அதை வந்து நான் அழுதே நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். யார் சொல்கிறாங்க அப்படி? நீ அதெல்லாம் பெருசுபடுத்தாத. உண்ட வேயில் நீ போ, உண்மையில நீ நம்பிக்கை வை. நீ ஒவ்வொரு ரவுண்டு நல்லா பாடி தான் நீ செலக்ட் ஆகிருக்க. அழுது நீங்கள் செலக்ட் ஆகலை. ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீனி சார். கண்டிப்பா. நீங்க சொல்லுவீங்கல்ல, லைக் உங்களுக்கு பெருசா தன்னம்பிக்கை அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுவீங்கன்ட்டு. ஆனாலுமே ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஒரு புஷிங் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னது? நீங்க உங்களுக்குள்ளேயே ஒன்று இருக்கும்ல. ஃபேமிலி தான் முக்கியம் எல்லாருக்குமே. ஃபேமிலி இப்போ ஃபேமிலி வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு நம்ம திருப்பி நம்மளால் ஏனது செய்யணும். இப்போ நான் இத்தனை வருஷமாக நம்ம மியூசிக்ன்ட்டு நம்ம எதுவுமே சாதிக்காமல் இருந்துட்டோம். அப்போ நம்ம இதில் சாதித்து அவங்களுக்கு நல்லதாக செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு எண்ணம் தான் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. சரி நம்மளால் ஜெயிக்கலும், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு அது பின்னாடி ஓடலாம். தன்னம்பிக்கை இல்லைன்னு நானே எனக்குள்ள நினச்சிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, இவ்வளோ ஜெயிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக. சரிகமாப்பா, நம்மளுக்கு வந்து நம்மளோட வெற்றி அப்படின்ட்டுலாம் இருந்தாலும் அந்த பயணம்ல வந்து நிறைய பேரை சந்திச்சிருப்போம். நிறைய ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இனியா எல்லாம் வரிசையாக நிறைய கண்டெஸ்டன்ஸ் சொல்லலாம். ஜட்ஜஸ்ஸு, ஹோஸ்ட்டு, இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அழகான ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ரெகுலராக ஷூட்ஸ்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறமா போக முடியாதே அப்படின்னு ஒரு வருத்தம்லாம் இருக்கும்ல. ஸோ மீதி கண்டெஸ்டன்ஸ் பற்றி அவங்களோட அந்த ஃபன் அண்ட் பர்டிகுலராக வந்து இவங்க தான் நமக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள மனநோடிக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் ஒரு எப்பயுமே ஒரு ஜாலியான ஒரு ஒரு செட்டு. நாங்கள் எல்லாருமே அந்த ஷூட் வரும் வரைக்கும் ஒரு டென்ஷன், படபடப்பு. அந்த பாடி முடிச்சுட்டு வரும் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு படபடப்பு. அந்த டைம் அந்த டேக்கில் நம்ம பாடுறது தான் அங்கே வரப்போகுது. ஸோ அது பாடும் வரைக்கும் ஒரு பதட்டம். நான் இதுலேயே சொல்லியிருக்கேன் டிவியில். நான் பாடி முடியும் வரைக்கும் வீட்டில் பேசுறது இல்லை, ஃபோன் கூட பேசுறது இல்லை. விஷ் பண்ணுவாங்க, அதுகளுக்கு தேங்க்ஸ் பண்ணது கூட கொஞ்சம் குறைவுனா. அது கொஞ்சம் எனக்கு கவலை. ஏன்னா அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம திருப்பி அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி இருந்துமே அவங்களுக்கு 7 மணி வரைக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இப்போ என்ன சொல்கிறது, எல்லாருமே சேர்ந்துருந்து சாப்பிட்றது, ஒரு ஜாலியாக ஒரு யூனிவர்சிட்டியில் எப்படி நம்ம என்ஜாய் பண்ணுவோமோ அப்படி இருக்கும் செட்டு. இப்போ அதில் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. அதில் அறிவழகன், பவித்ரா, ஹரிஷ், இனியா, இவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு செட்டின்ல ஜாலியாக கதைச்சிட்டு இருக்கிறது. பட் எல்லாருமே இப்போ ஸ்ரீஹரி, சின்னு, சுசந்திகா, சிவானி, இவங்க நாங்கள் டோட்டல் 25 கண்டஸ்டன்ட்ஸ். இப்போவுமே எல்லாரோடையும் பேசித்தான் இருக்கோம் டச்சில். அஃப்கோர்ஸ் இனியா பற்றி பேசும்போது ஒரு மொமெண்ட்டில் வந்து ஐ மீன் இதுதான் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. என்னென்னா நீங்கள் அந்த பாடி முடித்த உடனே வந்து ஆல்மோஸ்ட் நீங்களும் எமோஷ்னல் ஆகிட்டீங்க. அம்மாவோட சேலை தான் வந்து நான் போத்திக்கிட்டு தூங்குவேன்ட்டு. அப்போது வந்து எல்லாருமே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. தேவயானி மேம்லாம் இருந்தாங்க, இனியா எல்லாம் வரிசையாக வந்து எமோஷ்னல் ஆகும்போது தேவயானி மேம்லாம் எமோஷ்னல் ஆகிட்டு உங்களுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேவயானி மேம் இனியா அவங்கள சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து தங்களை வந்து எப்பயுமே நினைக்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா எங்களோட பேசிட்டு தான் போவாங்க. எப்போவும் எந்த ரெக்கார்டிங் வந்தாலுமே, எந்த ஷூட் வந்தாலுமே வந்து எங்களோட ஜாலியாக பேசிட்டு தான் போவாங்க. அந்த நான் அழுததை வச்சு நிறைய இதாக பேசினாங்க. அப்போ கூட மேம் சொன்னாங்க எனக்கு, அதெல்லாம் நீ யோசிக்காத, உன் வெயில நீ போடா, நல்லா பாடு, நல்லா பாடுற நீ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க தேவானி மேம். அம்மா அப்பாவும் வந்தப்போ வந்து நான் அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லப்போ கூட்டிகிட்டு வா நீ அப்படின்னு சொல்லி மீட் பண்ண நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஸ்வீட் சோல் அப்படின்னு இனியாவும் அதே மாதிரி தான்.
இனியா வந்து எப்போவுமே வந்து அண்ணா இந்த பாட்டு நம்ம பாடணும்ண்ணா அந்த பாட்டு நம்ம பாடணும்னான்னு சொல்லும். அது சரி சரி இனியா நம்ம பாடி போடுவோம் அப்படின்லாம் பிளான் பண்ணுவோம். நாங்கள் இன்னும் பாடினதில்லை சேர்ந்து, ஃபியூச்சரில் பாடுவோம். பாடணும் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ ஜட்ஜஸ் பத்தியும் பேசியாச்சு. இவங்க கோ கண்டஸ்டன்ட்ஸ், ஹோஸ்ட்லாம் இருக்காங்க. ஜட்ஜஸில் வந்து ஸ்ரீனி சார், விஜய் பிரகாஷ் சார், சரண் சார், கார்த்திக் சார், ஸ்வேதா மோகன் மேம், சைந்தவி மேம் எல்லாருமே வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிவ் தான். அவங்க இப்போ நாங்கள் பாட்டில் பிழை விடுவோம், பிழைகள் விட்டாலுமே அதை அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த மனம் நோகிற மாதிரி எப்போவுமே அவங்க வந்து கமெண்ட் சொன்னதில்லை இது வரைக்குமே. ஆஃப் த ரெக்கார்டுமே நாங்கள் எல்லாம் ஷூட்லாம் முடித்த கூட வந்து எப்படிடா வீட்டில் எல்லோரும் சுகமாக இருக்காங்களா, அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, அடுத்து என்ன பிளான், அப்படி எல்லாமே கேட்பாங்க. ஸ்ரீனி சார் ரொம்ப கேரிங். அவர் வந்து எப்போவுமே எல்லா கண்டஸ்டன்ஸோடையும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு லெக்சர்ஸில் இருக்கக்குள்ள எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியே, அதே மாதிரி தான் செட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நிறைய பேர் எங்களோட ஃபிக்ஷன் ஹெட்டு பூங்குன சார் இருந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருமே நல்ல சப்போர்ட். எங்களுக்கு பாட்டு செலக்ட் பண்ணுறதுலேருந்து, எங்களுக்கு ரிஹர்சல் நடக்கிறதுலேருந்து, அது எப்படி வந்து அவுட்புட் கொடுக்கறது வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். ஒரு சின்ன தலைவலி இல்லை ஒரு காய்ச்சல் வந்தால் கூட விட மாட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போய் எங்களுக்கு அது அவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு. அது மறக்கல அவங்க. இது அடுத்து ஹோஸ்ட் அர்ச்சனாக்கா. நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கேன். அர்ச்சனாக்காட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். அப்போ வந்துட்டு இங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆடிஷன் நடக்கும் வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசலை. ஆடிஷனில் நான் செலக்ட் ஆனதுலேருந்து ஒரு மற்ற கண்டஸ்டன்ஸோடையும் அப்படி தான் என்னோட ஒரு தனி பாண்டிங். நான் பேசுகிற தமிழ் வந்து சிலருக்கு விளங்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, தைரியமாக பேசுகிற நீ, எதுக்குமே பயப்படக்கூடாது, தைரியமாக பேசு, நல்லா பாடுற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அக்கா, சொந்த அக்கா எப்படி இருப்பாங்களோ அப்படி தான். நாங்கள் வந்து ஒரு அவார்ட் சீதமிழ் குடும்ப விருதுகளில் நாங்கள் டான்ஸ் பண்ணோம். நாங்கள் அப்போ அவங்கள்ட்ட சேர்ந்து டான்ஸ் பண்ணோம். அப்போ இந்த ரிஹர்சல் டைம் எல்லாம் சேர்ந்து எங்களோட இருந்து சாப்பிட்றது, அவங்க வீட்டில் இருந்து சமைச்சு வந்தது, எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட தந்துருந்தாங்க. ஒரு ஷர்ட்டில் வாட்ச் எல்லாருக்குமே எங்கள் பேர் வந்து டேக் பண்ணி அந்த வாட்சில் வந்து அவ்வளோ ஒரு பாண்டிங் எங்களோட அக்கா. அவங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி தானே. லைக் எப்போவுமே நான் பார்த்துருக்கேன், அர்ச்சனாக்கா வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்காங்க. டவுன் ஆனால் சிரிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஒரு ஆள் போதும் கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் சரிகமபால வந்து எல்லாருமே எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு ஃபேவரட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும்ல? எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். நான் பாடுறதுல பர்சனலாக வந்து ஆருயிரே few lines. ஆருயிரே ஆருயிரே அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன், நீ இல்லையே நான் இல்லையே, நீ போகும் முன்னே அன்பே நான் சாகிறேன்.